இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். இது நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே இது பிடிக்கும். சுலபமாகவும் செய்து முடிச்சிடலாம். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 6 பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பிரெட்டு. சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பிரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 10 பிரெட் எடுத்துக்கங்க. இதிலே வந்து வீட் பிரெட் இருக்குது, அதாவது கோதுமை பிரெட் இருக்குது, அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த பிரெட்டில் ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுட்டு சேர்த்துக்குங்க. நல்லா வந்து நைஸாக துருகி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி இதை இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். அடுத்ததாக அதே மிக்சி ஜார்லே 1 கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட்டு வந்து நீங்கள் தூளாக்குனீங்கன்னா அந்த பவுடர் பண்ணது 1 கப் கிடைக்குதுன்னா அதே அளவுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கங்க. இப்போ ரவையும் மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கங்க. ரவை வந்து ஓரளவுக்கு தான் பவுடர் ஆகும். இப்போ அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ரவை எந்த கப்பால் அளந்தீங்களோ அதே கப்பாலே 1/2 கப் அளவுக்கு தயிர். தயிர் வந்து ரொம்ப புளிச்ச தயிராக இருந்துடக்கூடாது. ஓரளவுக்கு புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி. சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே அந்த ரவை அந்த கப்பாலே 1/2 கப் அளவுக்கு தண்ணீர். தண்ணீர் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணீராக சேர்த்துக்குங்க. அப்போ தான் ரவை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா ஊறி வரும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ மறுபடியும் தண்ணி கொஞ்சம் தேவைப்படும். மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்பயும் அங்கங்கே சின்ன சின்னதாக திரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதை நான் ஒரு தடவை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் மாதிரி தெரியும். இதுக்கு நீங்கள் முதல்ல வந்து மிக்சி ஜார்லேயே வந்து பிரெட்டு, ரவை, தயிர், அந்த ஹாட் வாட்டர் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதுன்னு கேட்கலாம். உங்களுக்கு வேணும்னா, அதாவது நான் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் ஜார் பயன்படுத்துகிறேன்றதுனால நான் அந்த மாதிரி பண்ணலை. சில்வர் ஜார் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம். அது உங்களுக்கு டைமும் மிச்சமாகும். இப்போ பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நம்ம தோசை மாவுலாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் இன்றைக்கி இப்போ உடனே, அதாவது இன்ஸ்டண்ட்டாகவே செய்ய போகிறேன்றதுனால ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பு சோடா, அதாவது சமையல் சோடா, பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து சேர்க்குறேன். இது உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைனா இந்த மாவை ஒரு மணி நேரம் இல்லைனா 1.5 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கோங்க. புளிக்க வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா அருமையாகவே மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ தவாவில் இதை வந்து ஊற்றிடலாம். ஜஸ்ட் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்குங்க. நம்ம எப்பயும் போல தான் தோசை ஊற்றுற மாதிரி அழகாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கொண்டு வந்துடுங்க. இதில் வந்து நெய் சேர்க்கலாம், இல்லைனா வந்து எண்ணெய் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து செஞ்சேன்னா நல்லா சூப்பராக இன்னும் அருமையாக இருக்கும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். நல்லா நிதானமாக சூப்பராக வெந்து வரும். அதே சமயத்தில் நல்ல மொறுமொறுன்னு நல்ல சிவந்து வரும் தோசை. இது முக்கியமாக. இது நம்ம நல்ல மெலுசாக ஊற்றிருக்கோம் அப்படின்றதுனால இது நீங்கள் அப்படியே வந்து பரிமாறலாம். சூப்பராக இருக்கும். திருப்பி போடணுன்ற அவசியமே கிடையாது. இங்கே பாருங்கள், நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வெங்காய சட்னி, தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.